Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. Welcome to the day 27. Day 27 of our 30 days money abundance. Augustus abundance. The entire month, ஒரு 30 நாட்களாக how we can really increase the money frequency, how we can really understand money, how we can really enhance our mindset around money, the skill set around money, the tool set about money, action set and result set about money in all areas of our life. Yes, பண வளம் என்பது மிக முக்கியமாக செல்வ வளம் என்பது எல்லாவற்றுக்குமான ஒரு உயர்நிலையை சொல்வது அல்லது சமநிலையை கொண்டு வருவது, வாழ்வின் சமநிலையை அல்லது எமோஷனல் பேலன்ஸ். அதே சமயம் ஒரு சுதந்திரம், எஸ், எல்லாவற்றுக்குமான ஒரு சுதந்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெவ்வேறு தலைப்புகளில் வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு 27th டேயில் இருக்கிறோம். 27th பார்ட் ஆஃப் திஸ் 30 days சேலஞ்ச். எஸ், இது சேலஞ்ச் மட்டும் கிடையாது, ஒரு நம்மை நாமே இன்னும் அடுத்த நிலைக்கான அந்த ஒரு பக்குவ வளர்ச்சிக்காகவும் சரி, அதே சமயம் இன்னும் how you do anything, that's how we do everything. எஸ், ஸோ ஒன்றை நாம் எப்படி செய்கிறோமோ அதே போல தான் மற்ற எல்லாவற்றையுமே வாழ்க்கையில் செய்வோம். அந்த வகையில் ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்புடையது அப்படின்ற பார்வையில் தான் இன்றைய செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி எப்போதும் போல ஒரு நினைவூட்டல், அன்பான நினைவூட்டல். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான். எஸ், don't underestimate the power of, especially these sort of, abundance series. Yeah. So that abundance அப்படின்னு சொல்லும் பொழுது, the abundance is already created and always available all around us. எப்போது வேண்டுமானாலும் 24 மணி நேரமும் 7 நாட்களும், வாரத்தின் 7 நாட்களிலும், அதே சமயம் நிக்கமற ஒவ்வொரு மனிதருக்கும் இவர் அவர் என்கின்ற எந்த ஒரு தன்மையும் இல்லாமல் எல்லாவற்றிலும். அப்படி இருந்தாலும் எப்படி ஒரு சிலர் நல்ல அந்த ஒரு செல்வ வளத்தோடு இருக்கிறார்கள், ஏன் பலர் இன்னும் அதற்கான அந்த நிலையை அடைவதில்லை என்று சொல்லும் பொழுது திருக்குறளில் ஒரு திருக்குறள் வரும் இல்லையா, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அதற்கென்று தவமிருந்து ஒரு முழு கவனத்தோடு, கவன மிகுதியோடு, விழிப்புணர்வோடு நிச்சயமாக அதற்காக உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அப்போது எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லையும் நம்ம எப்படி அதை சரி செய்வது அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு ஆளும் அந்த ஒரு வளத்தை பெற முடியும். பண வளம், செல்வ வளம் குவிவதற்கு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தலைப்புக்கு அப்படியே போகலாம். எஸ், இன்றைக்கு தலைப்பு இந்த மனித உறவுகளுக்கும் இது போன்ற ஒரு பண வளத்துக்கும். எஸ், உறவு வளம், பண வளம், மனவளம் சார்ந்ததும் கூட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எப்படி இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமாக இருக்கிறது, எப்படி அது சார்ந்த அந்த கவனக்கூட்டலை எப்படி இன்னும் அதிகமாக வைத்துக் கொள்வது, பெருக்கிக் கொள்வது என்ற வகையில் பார்ப்போம். நேற்று அந்த டன்பர் நம்பரை பற்றி பார்த்தோம். எஸ், அல்லது இதோடைய பதிவை கேட்பவர்களுக்கு இதற்கு முந்தைய பகுதியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு டன்பர் நம்பர் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். டன்பர் நம்பர் என்றது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை உருவாக்கியவருடைய பெயரிலிருந்தே கூட சொல்றாங்க. எஸ், ஒரு ஹைஃபை சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஹைஃபை. எஸ், whomever is watching, listening here. எஸ், ஸோ அந்த டன்பர் நம்பர்ல சொல்லும் பொழுது அதற்கு முன்னாடி இந்த மனித உறவுகளுக்கும் இந்த பண வளத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது. மனித வளம் என்பது ஒரு மிகப்பெரிய மாபெரும் பெரு வளம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்முடைய ஒரு 6ஆம் அறிவு என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த மனித வளம் என்பது ஒரு மிகுதியாக சொல்வது போகல தோன்றினாலும் நான் உடைய அடிப்படையாகவும் சொல்கிறேன். ஒரு சூரியனே கொஞ்சம் ஒரு நாள் முழுக்க உதிக்கலை அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. ஆனாலும் இந்த அறிவியலின் ஒரு தன்மை, அது மிக மனித அறிவியல் தன்மை, அந்த மானுடத்தின் ஒரு பெரும் அக்கறையோடு அதனுடைய முழு ஆற்றலை பெருக்கி நம்ம செய்வது மூலமா இன்னொரு புது சூரியனையே வைத்து அதற்கென்று என்னென்னலாம் வளங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற வல்லமை உடையது அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது போல இருக்கலாம். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றோமோ அது எல்லாவற்றையும் நிச்சயமாக பாசிபிள் அப்படின்னு
நடத்தி காட்டுவதுதான் இந்த மனித வளம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அப்போ இந்த மனித வளத்துக்கும் இந்த பண வளத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஈட்டுகின்ற பணம் அல்லது அந்த செல்வம் என்பது மனிதர்கள் வழியாக கொடுக்கப்படுபவை அல்லது மனிதர்கள் ஊடாக அவர்களுக்கான அந்த மதிப்பு கூட்டலை செய்வதன் மூலமாக நமக்கு வந்து வருகின்ற ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்போது இயற்கையின் பல்வேறு பேரமைப்பின் ஒரு உயர் தன்மையை நம்ம வந்து பார்த்தாலும், இப்போ எப்படி ஒரு மண்ணுக்குள்ள இருக்கின்ற அந்த இயற்கைக்குள்ள இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி இங்க அந்த ஒரு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் ஷோன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஷோ ஒன்று நடக்கும் இங்கே அமெரிக்காவில் பல நகரங்களில், பெரும் நகரங்களில். அப்படி இங்கே வாஷிங்டன் டிசி பக்கத்துலேயும் வந்து ஒன்று நடந்தது. அப்போ அதில் வந்து போகும் பொழுது பல எல்லா மாதிரியான அந்த கற்கள், விலை உயர்ந்த இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற அந்த கற்கள், அது வைரமாகலாம், வைடூரியமாகலாம், மரகதமாகலாம், எஸ் இது மாதிரி எல்லாவற்றையும் வந்து இருந்தார்கள். அதில் வந்து சில இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது பெரும் மதிப்பு உடையதாக வந்து பார்க்கப்படுது. அவங்ககிட்ட பேசும்பொழுது சொன்னேன், இதெல்லாம் பூமியிலேருந்து வர்றது தானே அப்படின்ற மாதிரி. எஸ், அப்போ பூமியிலிருந்து வர்றது தான் அப்படின்னாலும் அதுக்குன்னு வந்து அப்படியே எடுத்து அப்படியே வர்றது கிடையாதுல்ல. ஒரு தங்கமே எடுத்தாலும் கூட மண்ணோட மண்ணாக கிடைக்கிறது, அதுல இருந்து பிரித்து எடுக்கிறதுன்ற பற்றி சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அதே போல இப்போ மரகத கற்கள் அப்படின்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு நிறைய பாலிசிங் இருக்கு, அதுக்கான சரியான தேடுதல் இருக்கு. அதை போய் எடுத்து இது மாதிரிலாம் நிறைய வந்து அதுக்கான ஒரு பின்பலத்தை பத்தி சொன்னார்கள். அதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வைரமாகவே இருந்தாலும் கூட அந்த வைரமும் கூட நீங்கள் வைத்து அதை அதுக்காக தான் வந்து டைமண்ட் அப்படின்னு சொல்லும்போது த ஷோகேஸ் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சும்மா கல்லோட கல்லா அப்படியே இருக்கின்றதுனால வந்து அப்படியே வைரமாக இருக்கின்ற மனிதர்களை கூட வந்து மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களை வந்து ரொம்ப குறைத்து பார்க்கின்ற ஒரு தன்மை வந்து மனிதர்களிடம் இருக்கின்ற, அதையும் வந்து பார்க்கின்ற அதே சமயத்தில் ஒவ்வொருவருமே வைரக்கற்கள் அல்லது மரகத கற்கள் அல்லது இந்த விலை உயர்ந்த ஒரு வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க எத்தனை நிறுவனம் வேணாலும் இருக்கலாம், எத்தனை அமைப்புகள் இருக்கலாம், எல்லாவற்றிலும் அந்த மனிதர்கள் இல்லாத அந்த பெரு வளர்ச்சியை வந்து நம்ம அங்க பார்க்க முடியுமானா முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கூட சொல்ல போனா பெரும் நிறுவனங்களிலும் அந்த மனித வளம் என்பது, அதான் நீங்களுடைய பொருள் வளம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈவன் people can even start from zero or even in their minus, right? So ஒரு கடனாலோ மற்ற சவால்கள்னால, பொருளாதார சவால்கள்னால ஒன்றுமே இல்லாத போல அல்லது சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவர்களால் அந்த மனித வளத்தை பயன்படுத்தி, நம்முடைய திறமையை பயன்படுத்தி, நான் என்னுடைய வரிகளில் சொல்றது போல, திறமையும் அறிவு கூர்மையும் நம்முள் நெருப்பு பிளம்புகளாய் உறங்கி விழிக்குது, அக்கினி குஞ்சுகள் அங்கும் இங்குமாய் தீக்குச்சி முனைகள் போல் தேங்கி கிடக்குது, உறங்கும் நெருப்பினை விடுதலையாக்குகின்ற தன்மை. ரைட்? இப்ப நெருப்புகள் திரட்டி புவி இருள் விரட்டுகின்ற தன்மை நம்மிடம் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த மனித வளத்தோட உயர் தன்மை அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, இது போன்ற ஒரு பண வளம், பொருளாதார வளத்தை நாடுபவர்கள் முதல் தன் வளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எஸ், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ், குமார் இஸ் சேயிங், ஜஸ்ட் டெல் மீ. ஹை ஃபை. பாருங்க, பின்னாடி ஒரு ஃபயர் ஒர்க்ஸே நடக்குது. எஸ், யா. அப்ப என்ன அப்படின்னா, ஒன்று, நம்மளுடைய திறமை பற்றி தெரியும் பொழுது தன்னை சுற்றி உள்ள அத்தனையும் வந்து நம்மளுக்கு வந்து புலப்படும் அப்படிங்கிறது தான் ஒன்று. அளப்பரிய வாய்ப்புகளும் அளப்பரிய சாத்தியக்கூறுகளாம் இருந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையில நம்ம அதே உயர்த்தன்மையை ஒன்று கண்டுபிடிச்சிட முடியும். எஸ், அப்ப தனக்குள்ள திறமை இருப்பவர்கள் தான் மற்றவர்களை திறமையும் மதிப்பார்கள். இன்னொன்று, அப்ப அந்த தனக்குள் இருக்கின்ற அந்த ஒரு கைண்ட்னஸ், ரெஸ்பெக்ட், அதே சமயம் ஒரு சக மனிதர்களுடைய அந்த உன்னதத்தை, உயர்வை புரிந்து கொள்வது, அவருடைய அன்பை, ஆக்கத்தை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மாற்றி யோசிக்கின்ற தன்மை. ஏன்னா எத்தனை கோடி, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் கூட நீங்கள் நல்ல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருவரும் தனித்துவம். அதனாலதான் வந்து பீயிங் யுனிக் அண்ட் ஸ்டில் பீயிங் யுனைடெட் அப்படின்னு அந்த ஒரு தனித்துவம் என்பது மிகப்பெரிய ஒரு வளம். அப்ப வந்து அந்த மனித வளம் என்பது நீங்கள் இதுதான் இல்லை அப்படின்னு கட்டவே முடியாது. அப்ப அந்த அளவுக்கு வந்து உயரிய ஒன்று. அது போன்ற இருக்கின்ற மனித வளங்கள் மூலமாக நீங்கள் மற்றவர்களை பார்க்கிறோம்னு வச்சுங்க. அப்ப மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள், மற்றவர்களுக்காக நீங்கள் பிரயத்தனம் எடுத்து, அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மிக அதற்கென்று நீங்கள் முழு கவனத்தோடு அவர்களுக்காக நீங்கள் மெனக்கட்டு அந்த உயர்நிலை செய்வதற்காக அந்த ஒரு வேல்யூ அடிஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தரோட வாழ்க்கையும் நம்மளால முடிந்ததை எந்த வகையில வந்து அவர்களுடைய
வாழ்வியல் கூறுகளை வந்து இன்னும் மேம்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கறது. நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா there are two ways we can help people always, right? Either we can solve someone's problem, right? மற்றவர்களுடைய அந்த சவால்களுக்கான அல்லது அவர்களுக்கான தீர்வுகள் கொடுக்கலாம். ஒன்று சால்விங் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து ஆக்சிலரேட்டிங் தர் சக்ஸஸ், அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகளை, வெற்றியின் வளர்ச்சியை, அதன் விகிதத்தை, இன்னும் கூட சொல்ல போனால் அதனுடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம், வெகு விரைவில் வந்து நடக்கிற மாதிரி. ஸோ அப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே அப்படி தானே இருக்கு. ஒன்று பீப்புள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, இல்லை அதுக்கான அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் வந்து மேம்படுவதாகவும், அவர்களுடைய நேரத்தை குறைப்பதாகவும், அதே சமயம் அதனுடைய அவுட்புட்டை வந்து அதிகரிக்கிறதாகவும், அதே சமயம் ஒரு ஆட்டோமேட் பண்றதாகவும் நிறைய விஷயங்களை வந்து இப்போ மனிதர்களே செய்யும்போது, அதாவது மனித வளத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக அவருடைய உழைப்பையோ அல்லது அவங்களுடைய உடல் சார்ந்த அந்த உழைப்பை மட்டுமே நம்பி அப்படின்றது அப்போ மனுஷனால செய்யற சில விஷயங்களை மெஷினால செய்ய முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து சில ரிப்பீட்டட் ரெகுலரான சில ஒர்க் அப்படின்னா அப்போ அதை வந்து நாம அதுக்கான ஆட்டோமேஷன் பண்றது அப்படின்ற வகையிலையும் அது போல வந்து சில கருவிகளையோ அல்லது மற்ற ஒரு கண்டுபிடிப்புகளையோ வைத்து நம்ம வந்து அதை வந்து அடைய முடியும். அப்படின்னா நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம மனுஷன் மூளையை வைத்து அவர்களுடைய அந்த இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பல ஸ்கில் இருக்கு, மல்டி ஸ்கில் இருக்கு. அப்போ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஐம் நாட் சேயிங் ஐம் நாட் அண்டர் வேல்யூவிங் த பீப்புள் ஹூ ஆர் கிவிங் ஒன்லி தட் ஃபிசிக்கல் எஃபர்ட் அப்படி சொல்றவங்களை பத்தி இன்னுமே சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதையும் தாண்டி யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து பார்க்கும்போது இப்போ இது எல்லாமே கூட ஒரு வகையில நம்ம மனித வளத்துக்கும் பண வளத்துக்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பை வந்து நம்மளால பார்க்க முடியும். இன்னொன்று, நீங்கள் அது மூலமா உருவாக்குகின்ற போது சில மதிப்பு கூட்டல்கள் செய்கிறீர்கள் என்றால் அதற்கேற்ற பொருள் உங்களுக்காக வரலாம், அல்லது அவர்களுக்காக நீங்க வந்து இன்னும் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது இன்னும் தலைமுறையில் தாண்டி இருக்கின்ற ஒரு செல்வத்தை சேர்க்கின்ற ஒரு தன்மையாகவும் வந்து வரலாம். இன்னொன்று, அங்க எல்லாமே வந்து ஒரு சுமூகமான ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ற தன்மையும் இது போல பணத்தின் ஒரு வலிமையாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து பார்க்கலாம். எஸ், அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒர்க் பண்ணும் பொழுதும் மிக சரியான நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணும் பொழுது அப்போ என்னன்னா அவர்களுக்கு ஏற்ற அந்த ஊதிய உயர்வாகட்டும் அல்லது மற்ற ப்ரமோஷன்ஸ் மற்ற இதாகட்டும், இது வந்து நான் வந்து பணி செய்கின்ற இடத்துல அதே போல ஒரு சொந்த பிஸ்னஸ் வந்து செஞ்சு பண்ணும் பொழுது அந்த பிஸ்னஸ் மூலமா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இத்தனை மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு ஏற்ற கூலி வாங்குறது மட்டும் கிடையாது, ரைட்? ஏற்கனவே பல பகுதிகளில் வந்து அதை பார்த்தோம். அதை தாண்டி இப்போ அவர்கள் ஒரே மனிதர், இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பல லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா அல்லது ஜிஇ இந்த மாதிரியான சில நிறுவனங்கள் எடுத்துட்டு பல லட்சம் பேர் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அதனுடைய நிறுவனர் அல்லது அதோடைய அந்த தலைமை அதிகாரி அல்ல மற்ற அந்த லீடர்ஷிப் டீமுக்கு வந்து அத்தனை லட்சம் பேருடைய மணி நேரங்களின் கூட்டாக அந்த நிறுவனத்தின் தன்மை இருக்கிறது. அப்போ ஒரே நாள் தான் மற்றவர்களுக்கு, ஆனால் அந்த ஒரு நாள் என்பது பல லட்ச நாட்கள் அல்லது பல கோடி நாட்களுக்கு சமமாக இருக்கப்படுகின்ற அளவு. எஸ், எத்தனை பேருக்கு வந்து இது ஒரு பல்பான்? எஸ், ஹைஃபை சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், தேங்க்ஸ் டு மை மென்டர் ஹூ ஆல்சோ ரிமைண்டட் அபவுட் திஸ், ரைட்? ஸோ அப்போ இந்த வகையில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது அப்போ அதனுடைய பொருள் மதிப்பு என்று பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு அதுதான் அவங்களால வந்து ஒவ்வொருத்தரும் பல கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ நமக்கு கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நம்ம இந்த உடல் கருவிகள் நல்லா சரியாக வந்து வேலை செய்யுது, அப்புறம் உணர்கருவிகளும் வந்து சரியாக வேலை செய்யுது, உள்கருவி அதாவது நம்மளுடைய அந்த ஆர்கன்ஸ் மண்ணொன்னு செய்யறது. அப்போ அதுக்கு பின்னாடி அதோடைய ஒரு விலை மதிப்பு இப்படிலாம் ஒரு கணக்கு எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அது கோடி கணக்கு தாண்டும், ரைட்? ஏன்னா அது வந்து விலை மதிப்பு இல்லாத ஒன்று. இன்னும் கூட முழுக்க கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னா இன்னும் இல்லைன்னு தான் சொல்லணும். மனித உடல் மூலமாக இன்னும் என்னென்னலாம் உள்ள அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு பிரெயினை பற்றிய ஸ்டடீஸே வந்து இன்னும் ஒன்லி லெஸ் தென் ஒரு 2%, 3% அல்லது 5% அவ்வளோதான் வந்து இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வாங்கலாம். சரி, இது எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து ஒரு அளவிடே இல்லை முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆல் அக்ரி? எஸ், டைப் அக்ரி இஃப் யூ ரியலி அக்ரி வித் தட். எஸ், தேங்க்யூ ஃபேஸ்புக் பாக்ஸ் செமையாக வந்து ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் கொடுக்குது. ஆல்ரைட், ஸோ இந்த வகையில் பார்க்குறோம். எஸ், இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் மனித வளங்களை
தனக்கும் சந்தி தன்னை சுற்றியுள்ள வளங்களையும் பார்த்து அதே சமயம் வருகின்ற அந்த செல்வம் அவர்கள் மூலமாக வருகின்ற பெருகுகின்ற அதே சமயம் எல்லாரையும் வந்து வளப்படுத்துகின்ற இன்னும் தலைமுறைகள் தாண்டி இருக்கின்ற வகையில் வந்து ஒரு பங்களிப்பு செய்கின்ற அல்லது நன்றி கடனாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு வந்து எத்தனை பேருடைய உழைப்பாலும் வந்து இருக்கிறது. அதான் பாரதிதாசன் சொல்றார், சித்திர சோலைகளை உண்மை நன்கு திருத்த இப்பாரி நிலை முன்பு எத்தனை சோதரர் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் வேரி நிலை அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் we are so very deeply grateful. Yes, one is that the one who has more gratefulness. Yes, அதே போல வந்து இந்த ஒரு கைண்ட்னஸ், அதே சமயம் ஒரு ரெஸ்பெக்ட், அதே சமயம் ஒரு சக உணர்வுகளை சக உயிர்களை மதித்தல். இது நான் சொல்றது வந்து மனித மட்டும் கிடையாது, மனிதம் அப்படின்ற ஒரு சொல் இருக்குல்ல, அதையும் தாண்டி உயிர்மம் என்கின்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. அப்ப எல்லா உயிர்களுக்கும் தான் வந்து பார்ப்பது. வள்ளலார் பார்த்த மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த அளவுக்கு அதோடு அது வேறு தான் வேறு இது வேறு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பாரதி சொல்றான் இல்லையா, காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். சரி, காக்கை குருவி சரிப்பா ஓரளவு பறக்குது, ஓகே சொல்லலாம், அதுக்கு 2 கண் இருக்கு, 2 கால் இருக்கு, இப்பெல்லாம் சொல்லலாம். அது என்ன நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நோக்க களியாட்டம் சொல்றாரு. அப்படின்னா நீங்க அதுக்கு எல்லாவற்றிலும் வந்து பார்க்கணும், இதுவும் கூட வளம் தான், அதில் உள்ள பொருள் வளம் வளம் இல்லாம இதுல வந்து எப்படின்னா அதையும் தாண்டி சுரண்டுபவர்களை பற்றி நம்ம வந்து சொல்லலாம். எஸ், there are certain things we need to do the right thing. அதுதான் அறம் சார்ந்த பொருள் ஈட்டுதல்ன்றதை பற்றி தான் நம்ம சொல்றோம். எஸ், அதை தாண்டிலாம் அப்படின்லாம் கிடையாது. எஸ், அப்போ இது ஒண்ணு. இப்போ நண்பர் நம்பர்ல என்ன சொல்லுது? இப்போ நண்பர் நம்பருங்கிறது நீங்க யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜஸ்ட் ஐ நோ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், நண்பர் நம்பர் அப்படிங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். யா, அது வந்து முதலில் நான் நேற்று அதை பற்றி சொல்லும் பொழுது சொன்ன இந்த மாதிரி இந்த ஒரு மனிதன் நீங்கள் ஒவ்வொருவருக்குமான ஒரு சுற்றி நண்பர் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு குறைந்தது இது வந்து ஒரு எண்ணிக்கை கணக்கு. ஓகே, அந்த எண்ணிக்கை நீங்க எப்படி பார்க்கலாம்? 1, அதுதான் நம்ம இந்த பவர் ஆஃப் 1. எஸ், அதுக்கு அடுத்தது வந்து 5. அந்த 5 யார் அப்படின்னா நமக்கான அந்த 5 லவ்விங் ஒன்ஸ், லவ்டு ஒன்ஸ், அன்புக்குரியவர்கள். எஸ், தம்ஸ்அப் யார் தம்ஸ்அப் கொடுத்தீங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், உங்க பேரை சொல்லுங்க. 1 2 3 I mean whomever is online, just say hi, hello, how are you, so that I'll know who is watching. Yes, my dear friends. Yeah, all right, அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். Yeah, so that I will know. Yeah, you can see me, but whether I can see you, yeah, இதை பற்றி வாய்ப்பு உள்ளவர்கள் இன்னும் லிசன் பண்ணவங்க கூட பின்னாடி கூட நீங்க வந்து டைப் பண்ண இன்னும் சிறப்பாக இருக்கும். Yes, so that I can listen to it and personally acknowledge you. All right, so இப்போ அந்த நண்பர் நம்பர்ல வந்து எப்படி இந்த பவர் ஆஃப் 1, அப்புறம் அதை சுற்றி ஒரு 5 அப்படிங்கிற எண்ணிக்கை. அந்த 5ங்கிற எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா இந்த லவ்விங் ஒன்ஸ் அரவுண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அப்படி இல்லைனாலும் கூட இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதுக்கு அடுத்த 5க்கு அடுத்தது 15ங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனி டைம் லைக் they are the ones whom you can always rely on it, or the extended families or relationships, relatives, இந்த மாதிரியானது. அதுக்கப்புறம் 15 என்பது அடுத்த 50. இப்போ வந்து ஓகே 15 ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 50 பேர், மேபி the acquaintances or the one who are your colleagues or whom you are kind of having some regular connections, every day you see them, or உங்களோட neighbors, இது மாதிரிலாம் சொல்லலாம். எஸ், அப்புறம் அல்லது யாரோடலாம் நீங்கள் வந்து தொடர்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. பலருக்கு வந்து அக்கம் பக்கத்தை பற்றி கூட தெரியாது அப்படின்றீங்களா? எஸ், அது மாதிரி தெரியலனாலும் கூட நீங்க உங்களோட மனதுக்கு அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க. எஸ், ஸோ அவங்கள அப்போ அந்த 50 பேர் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த 150 மெம்பர்ஸ். இப்போ அந்த 150 அதுக்கு அடுத்து வந்து 500. எஸ், அப்புறம் 500 தாண்டி இதுலேயே ஆக்சுவலாக வந்து நண்பர் நம்பர்ல இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, அந்த 150 பேரை நீங்க மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா அதை தாண்டி நிறைய பேரால் மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் அதையும் தாண்டி மேனேஜ் பண்றாங்கல்ல, அதையும் தாண்டி அந்த உறவுகளை வந்து மிக சரியா வச்சுட்டு அதை அடுத்த எடுத்துட்டு போட்டு இது வந்து ஒரு 500 மெம்பர்ஸ். அதுக்கு அடுத்து 1500 மெம்பர்ஸ். எப்படியே இந்த இதை வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் குறைந்தது ஒவ்வொரு மனிதரும் குறைந்தது ஒரு 1000 பேருக்காவது அவர்களுடைய நல்ல வாழ்க்கை வந்து மேம்படுவதற்கு சில செயல்கள் செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும், ரைட்? இப்போ நம்மளுடைய இந்த செஷன்ஸே there are totally more than
மேபி ஈச் டே இஃப் யூ கேன் கீப் நேற்று நிகழ்வு ஒரு 1500 பேர் இப்போ வரைக்கும் பார்த்துருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ இன்னும் நிறைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து நம்மளால தொட முடியுது? எஸ், வி ஆர் ஏபிள் டு டச் பீப்புள்ஸ் லைஃப். அப்போ அந்த மாதிரி ஈச் ஆஃப் யூ வாண்ட் டு see that how much of impact you can create, my dear friends. How much of income also you can create, how much of influence you can create. Yes, so இது எல்லாவற்றும் வந்து அப்போ தொடர்பு இருக்கிறதா இல்லை? இருக்கிறது என்பதுதான். இப்போ இதுல இருந்து அப்போ இந்த எல்லா உறவுகளையும் மிக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா உறவுகளுக்கும் அவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் த மோர் அண்ட் மோர் யூ கிவ், யூ ஆர் ஆல்சோ கிவன், யூ ஆர் ஆல்சோ டேக்கன் கேர், பெஸ்ட் டேக்கன் கேர், ரைட்? ஸோ இது எல்லாமே நடக்குது. எஸ், இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ அவர்களுக்குன்னு நீங்கள் வந்து இந்த உரையாடல், அதுக்கப்புறம் வந்து அவங்கள இன்னும் எந்த வகையில் நீங்களாம் வேல்யூ ஆடு வேற என்னெல்லாம் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீட்பேக் கலெக்ஷன்ஸ், அது மூலமாக வந்து நீங்கள் வந்து இன்னும் அதை மேம்பாடு செய்வது. எஸ், அதே போல் அடுத்தடுத்த நிறைய பேருக்கான அந்த ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது இன்னும் மற்றவங்களுக்கு வந்து போய் சேருது. இப்போ எப்படி ஒரு இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னாலும் கூட, எஸ், அல்லது இத்தனை கிளையண்ட்ஸோட லைஃப்ல வந்து நம்மளோட நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாலும் கூட, அட்லீஸ்ட் நம்மளுடைய எனர்ஜி சர்வீசஸ் மூலம் there are thousands of people who have been getting benefited, right, every day in every way. Yes, இப்போ இது எல்லாவற்றையும் வந்து பார்க்கும்பொழுது, ஓவராலாக பார்க்கும்பொழுது, அப்போ அங்கங்கே எல்லாமே இந்த great things are always happening that creating a kind of good vibe, ஒரு domino effect என்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து செய்கின்ற தன்மையை வந்து இருக்கு. எஸ், இது எல்லாமே வந்து அதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மோர் அண்ட் மோர் யூ ரீச் இந்த இம்பேக்ட், இன்ஸ்பயர் அண்ட் யூ கிரியேட் த கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ தட் அது எல்லாவற்றுமே அதான் சொன்னேன், ரைட்? இந்த வளம் என்று சொல்லும் பொழுது the prosperity thinking, it's not only the small, the paper money thinking alone. Yes, it's lot beyond that. மனித உறவுகள் எல்லாவற்றையும் தாண்டி இப்போ இது எல்லா வச்சுலையும் பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களில் நிறைய பேர் எனக்கு யாருன்னு தெரியாது. எஸ், maybe we just got connected, or maybe somewhere you got this invite, but still I genuinely care, my dear friends. I really genuinely care. Every living being, even those whom I have not seen. ஸோ இப்போ இது எல்லாமே இது மாதிரி நிறைய பேருடைய அக்கறை அப்படியே அடுத்தடுத்த அப்படி சங்கிலியாக, அன்பு சங்கிலியாக அப்படியே கடந்து கொண்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. எஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனித உறவுகளும் அதே சமயம் உங்களுடைய பொருளாதாரத்தின் மீதான அந்த ஒரு உயர் செல்வத்தின் மீதான உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் டெஃபினெட்லி இட் மேக்ஸ் எ ஹியூஜ் அது ஒன்றுக்கொன்று பெரும் தொடர்பு உடையது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். இது ஒரு நீண்ட தலைப்பு அப்படின்னாலும் கூட, நீண்ட நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசலாம் அப்படின்னாலும் கூட, ஐ வாண்ட் யூ டு லுக் இன்டு என்னுடைய வரிகளில் சொல்கிறது உண்டு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரம். இப்போ ஒவ்வொரு வரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒருவருக்கும் வரம், அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கான வரம். அது சில பேருக்கு வந்து உங்களுக்கு அது சரியாக எடுத்துக்கொள்ளாதவர்களோ, அல்லது உங்களை புரிந்து கொள்ளாதவர்களோ, அல்லது பொய் பரப்புரை செய்பவர்களையோ, அல்லது வெவ்வேறு வகைகளில் வந்து புறம் பேசுபவர்களோ கூட இருக்கலாம். ஆனால் அப்போ வந்து தே ஆல்ரெடி காட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் யூ, ஆர் தே சூஸ் டு டிஸ்கனெக்ட் அப்படின்றவங்கள வந்து நீங்கள் வந்து ரொம்ப மனசில் போட்டு இதுவாகி அப்படிலாம் இருக்கக்கூடாது. எஸ், யூ ஷுட் கண்டினியூ மேக்கிங் தட் கைண்ட் ஆஃப் குட் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ். நோட் டவுன் மை டியர் வேர்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா மேக்கிங் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ். எம்எம்சி, டைப் எம்எம்சி, இங்கே கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். எம்எம்சி எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். எஸ், ஓகே, எம்எம்சி அப்படின்னா மேக்கிங் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற. அப்போ அது மாதிரி பண்ணும் பொழுது இந்த உலகம் மிக சிறப்பான சீரிய ஒரு பெரும் வர உலகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து சொர்க்கம் என்பது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு அப்புறமா சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. நாம் வாழும் பொழுதே சொர்க்கத்தை உருவாக்கி விட்டு சுகித்து விட்டு அந்த சொர்க்கத்தை மற்றவர்களுக்கும் வந்து நம்ம எதிர்கால தலைமுறைக்கும் எடுத்து கொடுத்துட்டு போகிற மாதிரி நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது, நம்மளுடைய கண்டுபிடிப்பு இருக்குது, நமக்கான ஆக்கப்பூர்வமான அந்த அக்கறை இருக்குது, அன்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு புத்தகம் மூலம் எழுதலாம். அல்லது நீங்கள் ஒரு செடி கொடி வச்சு ஒரு மரம் செடி வச்சு நடத்துறதா அது
வளர்க்குறதா கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி பல்வேறு வகையில் யூ கேன் ஆல்வேஸ் கிரியேட் அன் இம்பேக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்து இன்றைய தலைப்பு. ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். இது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக என்னப்பா இது ஓகே தத்துவமார்த்தமாக இருந்தாலும் மெட்டீரியலிஸ்டிக்காக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிற பணம் நீங்கள் யார் யார் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எஸ், தெரிந்தோ தெரியாமலோ பலருடைய கைப்பட்டு அந்த கைக்கு கை மாறுகின்ற பணமாக உங்களிடம் வந்திருக்கும். அது உங்களுடைய ஆடை உடுத்துவதற்கு முன்னாடி எத்தனை பேருக்கு அந்த ஒரு பணம் வந்து அது பல்வேறு வகையில் வந்து அது ஒரு மூலப்பொருளாக வந்ததுலேருந்து அது வந்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே மனிதர்களிடையே உழைப்பு இருக்கிறது, மனிதர்களுடைய மகத்துவம் இருக்கிறது என்கின்ற வகையில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதுக்கான கிரேட்ஃபுல்லாக இருக்கும் பொழுது அதுக்கான நம்மளுடைய தொடர் போத் இன் giving as well as receiving, both in spending as well as receiving in all aspects, right? And வாய்ப்புகளை கிரியேட் பண்றது இது மாதிரி எல்லாமே சேர்த்து தான் வந்து சொல்றோம். Yes, hope you all found it useful. Yes, if it is useful, just type useful. Yeah. With that note, this 27th part gets over. And please do share this to as many people as possible. நான் சொன்ன மாதிரி குறைந்தது 1500 பேருக்காவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பகிருங்கள். நம்ம டன்பர் நம்பரில் வர 1500 நம்பருங்கிற மாதிரி அது குறைந்தது நான் சொல்கிறேன். அதையும் தாண்டி வந்து போகலாம் அப்படிங்கிறதான். Yes, with that note, until see you again, chin up, cheer up and keep shining. Each of you please type what is one takeaway or your own perspective around it. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் கமெண்ட் போடுறதில்ல. முடிந்தால் நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கும் வந்து சிறப்பாக இருக்கும். எஸ், பிகாஸ் யூ ஆல் கேன் see me. ஐ ஆல்சோ வாண்ட் டு see you அட்லீஸ்ட் த்ரூ திஸ் வேஸ். எஸ், அல்லது உங்களுடைய மற்ற பதிவுகள் அல்லது ஃபோட்டோ இந்த மாதிரி கூட அனுப்பலாம். எஸ், why not? Yeah. With that note, until see you again, chin up, cheer up, keep shining. Yeah, take care. See you all on top because bottom is super crowded, so we'll all see you on top.